இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பானது அது தெய்வீகமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இயேசு இந்த பூமியில பிறந்த அந்த ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் பல பேருக்கு தரிசனமாகி இயேசுனுடைய பிறப்பை குறித்து அறிவித்தார்கள். இன்றைக்கு உலகத்துல பலவிதமான மதங்கள், மார்க்கங்கள் இருக்கிறது. இன்னும் உதாரணம் சொன்னோம்னா, கிறிஸ்தவ மார்க்கத்துல கூட கிறிஸ்தவ மார்க்கத்தை குழப்புறதுக்குன்னு மார்மனிசம்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கினார். அவர் பேர் ஜோசப் ஸ்மித் என்று சொல்லி. அவர் கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு தூதனை பார்த்ததாகவும், ஏதோ ஒரு தங்க தட்டு வந்ததாகவும், அதுல இருக்கிற எழுத்தெல்லாம் இவருக்கு தெரியல, எனக்கு அது புரியல, அந்த தூதன் சொல்லிட்டு போனார் அப்படின்றார். ஆனா அவரோடு கூட இருந்த மற்ற யாருக்கும் அந்த தூதன் அதை பத்தி பேசல. அந்த மார்மோனிசத்தை உருவாக்கின அந்த இயக்கத்துல இருக்கிற அவரை தவிர வேற யாருக்கும் எந்த தூதனும் பேசல. அது போல இன்னைக்கு பல மத மார்க்கங்களை உருவாக்கினவர்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட தூதன் அவரோடு மட்டும்தான் பேசியிருப்பார், மற்ற யாரு கூடயும் பேசியிருக்க மாட்டார். ஆனா இயேசுனுடைய பிறப்புல பார்த்தோம்னா, தேவ தூதனா இருக்கிற காபிரியேல் மரியாள் இடத்துல பேசுகிறார், யோசேப்பின் இடத்துல பேசுகிறார். அதே இயேசு பிறந்த அந்த நாள் ராத்திரியில அந்த ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருந்த பெத்லகேம்ல இருந்த மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் தரிசனமாகி பேசினார்கள். வானத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுடைய திரள் சேனையானது இறங்கி அங்க கீத வாத்தியங்களோடு இசைக்க இயேசுனுடைய பிறப்பை அந்த இடத்துல கொண்டாடினார்கள். தேவதூதன் சொன்னார், தாவீதின் ஊர்ல ஏதோ ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. மாத்திரமல்ல, இயேசு பிறந்ததை கேள்விப்பட்ட வானத்து நட்சத்திரத்தின் மூலமாக அறிந்து கொண்ட வான இயல் சாஸ்திரிகள் அவர்களுக்கும் அதே தேவ தூதன் தரிசனத்துல சொப்பனத்துல சொல்லுகிறார், நீ மறுபடியும் ஏறுவதன் இடத்துல போகாதேன்னு சொன்னார். அதனால இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புல மனிதர்கள் மாத்திரம் சம்பந்தப்படல, பரலோகத்தின் தேவ தூதர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பானது அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, அது அசாதாரணமானது, அது தேவனால் உருவாக்கப்பட்ட பரிசுத்தமான தேவகுமாரனுடைய பிறப்பாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுடைய தொடர் பாடங்களை நீங்கள் பார்க்க எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.